சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கான 50% இடங்களை நிகழாண்டில் முழுமையாக வழங்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணி. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தப் பணிகள் வரும் அக்டோபர் 29ஆம் தேதி துவங்குகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கான 50% இடங்களை நிகழாண்டில் முழுமையாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு உரிய 50% இடங்களை பெறுவது தொடர்பான கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வரின் அறையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு, சார்பு செயலர் சௌமியா, சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சார்பில் 3 நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஆண்டுதோறும் அரசுக்கான 50% இடங்களான 325இல் 239 இடங்களே அதிகபட்சமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளால் அரசுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. நிகழாண்டில் 50% இடங்களை முழுமையாக அரசுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுக்கான நடைமுறை சிக்கல்களை கூறி கடந்த ஆண்டு அரசுக்கு வழங்கிய 239 இடங்களில் 1-2 இடங்களை கூடுதலாக வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான இடங்கள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாள்களில் வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் பயிலும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இணைந்து இன்று காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்து இறந்த பயிற்சி மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்கும் வகையில் கையில் கண்டன பதாகைகளை ஏந்திக் கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலிய மாணவர்கள் இப்பேரணியில் ஈடுபட்டனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தப் பணிகள் வரும் அக்டோபர் 29ஆம் தேதி துவங்குகிறது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையம் 18 வயது பூர்த்தியடைந்த நபர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி இறந்த மற்றும் வேறு மாநிலத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்குதல், வாக்காளரின் முகவரி, புகைப்படம் போன்றவை திருத்தம் செய்தல் ஆகிய பணிகள் வரும் அக்டோபர் 29ஆம் தேதி முதல் துவங்க உள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி சட்டசபை தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை ஒட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர்
மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் முதலமைச்சர் சத்பவனா உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஊழல் வழக்குகளில் இருந்து திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றஞ்சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜகவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டுவதாக கருத்து தெரிவித்த எடப்பாடியாரை ஒருமையில் விமர்சித்த ஸ்டாலினுக்கு கண்டனம் உட்பட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களை அழைத்து முதல்வர் பேச வேண்டும் என்றும், மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய உயர்மட்ட குழுவை நியமிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்ற பாஜக கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியே வர வேண்டும் என்ற அவர், மாநில அந்தஸ்தை வைத்து ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்களை காப்பாற்ற மத்திய பாஜகவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டி வருவதாக குற்றஞ்சாட்டிய அன்பழகன், இதனை தமிழக மக்கள் உணர்ந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றார் அன்பழகன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய புனித ஆட்சியை இங்கும் அதே நேரத்தில் கொண்டு வருவதற்கான அண்ணன் அவர்கள் கூறிய கழக பணிகள் குறித்த கருத்துக்களை இன்றைக்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுத்துரைத்தோம். பங்குச்சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறி காரைக்கால் நபரிடம் ரூபாய் 3.95 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலைச் சேர்ந்தவர் செந்தில் முருகன். இவரிடம் பங்குச்சந்தை செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பிய செந்தில் முருகன் ரூபாய் 3.95 லட்சம் பணத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். அதேபோல முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை மார்பிங் செய்த புகைப்படத்தை அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர். ஏழாவது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். ஆனால் இதுவரை முதலமைச்சர் ரங்கசாமி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் அங்கன்வாடி ஊழியர்கள் சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சங்கத்தின் தலைவி ராஜலட்சுமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு ஏழாவது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி அன்று ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், சந்தனம், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மாலை 7 மணியளவில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழுவைச் சேர்ந்த சவுந்தரராஜன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். முத்திரையர்பாளையம் சந்திப்பில் போக்குவரத்து காவல் அதிகாரிகளை தினமும் நியமிக்க வேண்டுமென இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ராஜாகுமார்
அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஐயன்கொட்டிப்பாளையம், முத்திரப்பாளையம் சந்திப்பு பகுதியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அமைந்துள்ளது. இப்பகுதியில் காலை, மாலை என இரு வேளைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து காவல்துறையினரும் அப்பகுதியில் பணியில் இல்லை. இதனை அடுத்து ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்பொழுது 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதை பார்த்த இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜாகுமார் திடீரென சாலையில் இறங்கி போக்குவரத்தை சரி செய்தார். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த ராஜாகுமார், தினமும் இப்பகுதியில் காலை, மாலை என இரு வேளைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்றும் இங்கு நிரந்தரமாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பணி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக கூறினார். என் பேர் ராஜாகுமார். நான் இந்திரா தொகுதி பொறுப்பாளர் இருக்கிறேன். பிசிசி பிரதிநிதி இந்திய காங்கிரஸ் கம்பெனியில் இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஜீவ்காந்தியோட பிறந்தநாள் 80வது பிறந்தநாள் கொண்டாடுறப்ப முத்திரப்பாளையத்தில் என்னோடய கட்சி ஆஃபீஸில் நாங்கள் காலையில் அவரோட முன்னூறு படத்துக்கு மாலை வச்சு இனிப்புகள் வழங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா முத்திரப்பாளையம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டமாக இருந்தது. 4 பக்கம் ரூட்லேயும் ஒரே கூட்டம். போலீஸ் அங்கே இல்லை. காவல்துறை ஒரு அன்போட வேண்டுகோள் என்ன கேட்டுருக்கோம்னா, தயவு செய்து அந்த இடத்துல காலையில் 1 மணி நேரத்துக்கு ஒரு காவல் அதிகாரிகள் போகிறாங்க. அது மாதிரி ஈவினிங் டைம்லையும் காவல் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஜங்ஷனு, முத்திரப்பாளையம் ஜங்ஷன், ஐயங்கொட்டிப்பாளையம் ஜங்ஷன், இந்த 3 ஜங்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க, எக்ஸாம் போகிற பசங்க, இன்டர்வியூ போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இவங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கார். ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் மீனவர்களுக்கு 50% மானியத்தில் ஃபைபர் படகுகளை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். பிரதம மந்திரி மீன்வளம் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் காரைக்காலைச் சேர்ந்த 2 மீனவர்களுக்கு 40% மானியத்தில் மீன்களை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் குளிரூட்டப்பட்ட கனரக வாகனங்கள், மேலும் புதுச்சேரி மாநில அரசின் பாரம்பரிய மீனவர்களின் நலனை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டமான 50% மானியத்தில் வெளிப்புற இயந்திரம் பொருத்தக்கூடிய ஃபைபர் படகுகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 பயனாளிகளுக்கு 50% மானியத்தில் விசைப்படகு மற்றும் வலைகள் ஆகியவற்றை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட ஃபைபர் படகில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் பயணம் செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் தீந்தமிழன் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாவாணன் கலந்து கொண்டு பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு உணவு வழங்கி மது ஒழிப்பு பரப்புரையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழாளன், இரான் ஃபியர், கிறிஸ்துவராஜ், அபேல், ராஜேஷ், பார்த்திபன், விஜி, அன்பரசன், வேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் விழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிகழ்ச்சியில் மாநிலம் மற்றும் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. கல்வித்துறை உடற்கல்வி இணை இயக்குனர் வைத்தியநாதன் அவர்கள் தேர்வு முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் மணி மற்றும் திட்ட பொறுப்பாளர் சங்கர் வாழ்த்துரை வழங்கினர். தேர்வு முகாமில் பொறுப்பாளர் முனைவர் பழனி தேர்வு முறைகளை பற்றி விளக்கம் கூறினார். பல்வேறு பள்ளிகளைச் சார்ந்த மாணவ மாணவிகள் பெருந்திரளாக இதில் கலந்து கொண்டனர். தேர்வு அதிகாரிகளாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ஜெயந்தி, வரதராஜன், முனைவர் செந்தில், சரவணன், ஜெய்ஸ், பிரபாகரன், வேலவன், ஆதிகேசவன், திருமாவளவன், முனைவர் குமரேசன் ஆகியோர் வீரர்கள் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர்.
14 வயது மற்றும் 17 வயது மாணவ மாணவிகளுக்கான தேர்வு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து கலந்து கொண்டனர். உடற்கல்வி ஆசிரியர் ரகு நிறைவாக நன்றி கூறினார். அபிநயா நாட்டியாலயா பள்ளியின் 2வது சலங்கை பூஜையில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு சலங்கை பூஜையில் பங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள அபிநயா நாட்டியாலயா பள்ளியின் 2வது சலங்கை பூஜை விழா அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள சாமிக்கண்ணு தனம்மாள் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மாணவிகள் சலங்கை பூஜை செய்து வணங்கி பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை சத்யராஜ் வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அபிநயா நாட்டியாலயா இயக்குனர் விஷ்ணு பிரியா செய்திருந்தார். திமுக செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் நெல்லித்தோப்பு தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கினார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமனின் மகன் JVS ஆறுமுகம் அவரது ஆதரவாளர்களுடன் தொகுதி முழுவதும் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானங்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து லெனின் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், தொகுதி மற்றும் மாநில திமுக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி சத்பவானா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமைச் செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் தெய்வப்புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் சிலை நிறுவப்பட்ட நாள் கொண்டாடப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் தெய்வப்புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் தெய்வப்புலவர் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியின் போது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து மற்றும் தமிழ்ச்சங்க செயலாளர் கல்விச்செம்மல் பாவலர் சீனு மோகன்தாஸ், மேலும் நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பரஞ்சோதி ஐஸ்வர்ய சோமதீட்சை என்னும் ஆன்மீக சிறப்பு நிகழ்ச்சியில் 2 மணி நேரம் நடைபெற்ற சொற்பொழிவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற பரஞ்சோதி ஐஸ்வர்ய சோமதீட்சை என்கின்ற ஆன்மீக சிறப்பு நிகழ்ச்சி சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் சென்னை நேமத்தில் உள்ள பரஞ்சோதி ஆலயத்தின் சீடர் யோகநாதன்ஜி இந்த நிகழ்ச்சியை நடத்தி சொற்பொழிவாற்றினார். அப்போது அவர் வெளி உலகத்தில் பணக்கஷ்டம், உடல்நலக்குறைவு, குடும்ப உறவுகளில் விரிசல், வியாபாரத்தில் தோல்வி என மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றார். அதற்கு காரணம் நம் உள் உலகமே என்றார். நம் உள் உலகத்தின் பிரதிபலிப்புதான் வெளி உலகம். உள் உலக சிந்தனைகள் மாறும்போது வெளி உலகில் வெற்றியும் வளர்ச்சியும் ஏற்படுகிறது என்றார். மேலும் நமது வாழ்க்கையில் இருக்கும் ஐஸ்வர்ய பிரச்சனைகள் தீர்வதற்கு 4 முக்கிய தூண்களை சரி செய்ய வேண்டுமென கூறினார். அவை சரியான கண்ணோட்டம், நேர்மறை சிந்தனைகள், உறவுகளில் ஒற்றுமை, நன்றி உணர்வு. இவை 4ற்காகவும் ஐஸ்வர்ய தீட்சை பிரார்த்தனை மற்றும் தியானம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி அடைந்தனர். நிறைவாக கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பாண்டிச்சேரி ராமன் ரோடுவேஸ் உரிமையாளர் ராஜசேகர் மற்றும் பரஞ்சோதி பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மேல்நிலை கல்வி பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும்
10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மழை அங்கி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி 20/8/2024 அன்று காலை 10 மணி அளவில் ஜவஹர் நகர் உழவர்கரை நகராட்சிக்கு எதிரில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலை வகித்து நோக்க உரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் ஏமு ராஜன் அனைவரையும் வரவேற்றார். பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி கட்சியின் புகழ்பாடல் பாடினார். மாநில செயலாளர்கள் பரந்தாமன், சிவகுமாரன், ரவிக்குமார், மோகனசுந்தரம், துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், உதவி செயலாளர் ஆண்டாள், மீனவரணி தலைவர் சந்திரன், துணைத் தலைவர் காலாப்பட்டு குமார், மகளிரணி தலைவி விமலா பெரியாண்டி, SC/ST பிரிவு தலைவர் ரகுநாத், கோமதி, மாஸ்கோ, கிஸ்டா, ராஜேஷ், கோகுல், அருண், ரகோத்தமன், மாஸ்டர் மணிகண்டன், சோஃபியா, பச்சையப்பன் உட்பட 500க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கான 50% இடங்களை நிகழாண்டில் முழுமையாக வழங்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணி. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தப் பணிகள் வரும் அக்டோபர் 29ஆம் தேதி துவங்குகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.